ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, செழிப்பான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். நீங்கள் செய்யும் பரம்பரை தொழில்களுக்காக புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடல் கடந்த பயணங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மனைவி வழி ஏற்பட்ட தர்க்கங்கள் இந்த ஆண்டு மாறும். புதிய திருமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். திருமணமும் கைகூடும். தடைபட்ட காரியங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அவை யாவும் இந்த ஆண்டு உங்களுக்கு சுபபலனை அளிக்கும். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி மற்றும் ராகுகேது பெயர்ச்சி உள்ளதால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆண்டாகவே உங்களுக்கு அமையும். பிள்ளைகளால் மிகவும் மகிழ்ச்சி நிறையும் விதமாக உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகளிடமிருந்து உங்களுக்கு மனதிற்கு பிடித்தாற் போல பணவரவோ அல்லது பிள்ளைகள் வெளிநாடு சென்று உங்களுக்கு பணம் அனுப்பும் விதமாக மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சகோதரர்களால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த வருடம் உங்களது சகோதரர் வழி நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். தர்க்கமான பூமியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நிலம் சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக ஏற்பட்ட பங்காளிகளின் சண்டைகள் மற்றும் குடும்ப உறவினர்களால் ஏற்பட்ட கலகங்கள் இவை யாவும் இந்த வருடம் நீங்கிவிடும். இந்த வருடம் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். பூமியில் விளையும் பொருள்களால் உங்களுக்கு மிகவும் அதிகமான லாபம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கிடையில் சிறு சிறு உடல் உபாதைகள் உங்களுக்கு இருந்தாலும் அவையெல்லாம் உங்களுக்கு குரு பகவானின் அருளாலும் மற்ற சுப கிரகங்களின் அருளாலும் அவையெல்லாம் நீங்கி போய்விடும். மனைவி வழி ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடும் விதமாக இந்த ஆண்டு அமையும். தொழில் நிமித்தம் பதவி உயர்வு, இடம் மாற்றம் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டாகும். திடீரென்று வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக அதற்கான அரசு வேலை வாய்ப்பு உங்களுக்கோ அல்லது உங்களது பிள்ளைகளுக்கோ கிடைக்கும் விதமாக இருக்கும். அரசிடமிருந்து வரவேண்டிய பணம் இந்த ஆண்டு உங்களுக்கு வரும். தடை செய்யப்பட்ட பலவிதமான காரியங்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான பலனையும் தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய பொறுப்புகளும் வெற்றி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். புதிய தொழில் செய்து அதற்கும் வருமானமும் வளர்ச்சியும் கிடைக்கும் விதமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு செழிப்பான ஆண்டாகவும் இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி அதிகமாகும். பெற்றவர்களால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். பெற்றவர்களின் சொத்து உங்களது கைக்கு வரும். குடும்ப வழி தாய்மாமன் உறவு முறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அவர்களால் உங்களுக்கு பூமி லாபம் உண்டு. தனவரவு உண்டு. எதிர்பார்த்த உதவிகளும் உண்டு. பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் எதிர்பார்த்த நற்பலன்கள் யாவும் கிடைப்பதால் இந்த வருடம் மனமகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவும் தனவரவு மிகுதியாகவும் இருக்கும். கடன் தொல்லைகளும் தீரும். பேங்கில் அல்லது பிறரிடம் வைத்த அடகு வைத்த பொருள்களோ அல்லது வீட்டு பத்திரமோ இது போன்ற எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டு அது உங்களது கைக்கு வரும். மனமகிழ்ச்சியும் தனவரவும் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டில் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். இந்த ஆண்டு இனிமையாகவும் தனவரவு நிறைந்த ஆண்டாகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவும் அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.